ஒரு ரூபாவும் இல்லை. ஒரு ரூபாவுமே இல்லை. காட்டுங்க அப்போ காட்டு. பெரிய பூசணிக்காய் இருக்கும் ஐயா. ஐயா அப்போ இதால் வருமானம் கிடைக்குமோ? வருமானம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெரும். அவங்க வியாபாரி மாதிரி தான் உள்ள சென்று போகிறாங்க. வருமானம் பெருசாண்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கத்தரிக்காய் ஒன்று இருக்குது. இங்கே கத்தரிக்காய் இருக்குது. அப்படியே கத்தரிக்காய் தோட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட அப்படியே பாருங்க. இங்கே நீத்து பூசணிக்காய் இருக்குது. அப்படியே பெரிய ஐயா நீத்து பூசணிக்காய் பிடுங்கி வைக்கிறார். இங்கே பாருங்க. அப்படியே இதில் ஒரு பெரிய ஒரு நீத்து பூசணிக்காயே இருக்குது. பெரிய ஒரு நீத்து பூசணிக்காய் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பெரிய ஒரு நீத்து பூசணிக்காய் தோட்டம். வியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு நான் பார்த்துட்டீங்கடா நான் ஏன்டா இந்த வீடியோவில் போடுறேன்னு நினைக்காதீங்கோ. இந்த வீடியோவில் உண்மையில் பார்த்தீங்கன்னா பயன் இருக்குது தான். ஏனென்றால் அந்தளவுக்கு விவசாயிகள் தங்களை அரும்பாடுபட்டு உழைக்கணும். அவருடைய வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தத்துவ வார்த்தையாக தான் எனக்கு தெரியுது. அவையில் ஒவ்வொரு இந்த வெயில் வேர்வை பாராமல் அது பார்த்தீங்கன்னா அந்த ஐயா என்ன செய்கிறாருண்டா பின்னுக்கு பாருங்கோ. இந்த பழுத்த பதம் அந்த பூசணிக்காயில் பிச்சு கொண்டுல நீத்து பூசணிக்காய்ன்னு சொல்லும். இதான் நீத்து பூசணிக்காய். இதான் நீத்து பூசணிக்காய். இந்த நீத்து பூசணிக்காயில் இப்படி இங்கே ஒன்று இருக்குதா நீத்து பூசணிக்காய். அங்கால பீட்ரூட் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட மரக்கறிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இப்படி கணக்கு மரக்கறியெல்லாம் இருக்குது. அந்த ஐயாக்கள் உண்மையில் நொந்தெல்லாம் கதைக்கணும். எனக்கு உண்மையில் அதில் கவலையாக இருக்குது. அப்போ இப்படி சம்மந்தமாக தான் இருக்குது வீடியோ போகும் வாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ₹15 எடுக்கிறாங்கல்லாம். இங்கே ரஜ்ஜு பாடுபட்டு உழைஞ்சி ஒரு ரூபாவும் இல்லை. வியாபாரிகள்லாம் நடிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் கொண்டே கொடுத்துட்டு வர வேண்டிய. வேறு என்ன வைக்கிற வேறு என்னதை கதைக்கிற மரக்கறி வளர்க்குறியா? இங்கே கொஞ்சம் கத்தரி நட்டது தனி போட்டது எல்லாம் போட்டு ஒரு ரூபாவும் இல்லை. ஒரு கார் அரைக்கிறதுக்கு 1000 1500 முடியுது. இந்த காணியும் கூட தானோ? இது குத்தகை காணி. குத்தகாணி. நீங்கள் தோட்ட காணி வாங்கி செய்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆள் தானோ? நாங்கள் 4 பேர் செய்கிறோம். 1 2 3 4 பேர் செய்கிறோம். என்னென்ன கண்டு ஐயா? இதுவும் பூஜனை தான். இதுக்கும் பூஜனை. பூசணிக்காய் வந்திருக்கு. எடுத்து காட்டுங்க பாப்பா. இந்த பூஜனைக்காய் அது கையா எடுத்து காட்டுங்க. இந்த பாருங்க. இப்போ கிலோ இப்போ என்ன விலை வரும்? கிலோ ₹15 எடுக்கிறாங்க. இப்போ இத்தனை வருஷமா செய்து வாரீங்க? நான் இப்போ 40 வருஷமாக செய்கிறேன். 40 வருஷமா? பூஜனைக்காய் கத்திரிக்காயிருமோ? பூஜனைக்காய் கோயிலை கண்டு வெங்காயம் எல்லாம் போடுறதா. ஒரு ரூபாவும் இல்லை. ஒரு ரூபாவுமே இல்லை. காட்டுங்க அப்போ. காட்டு. பெரிய பூசணிக்காய் இருக்கும் ஐயா. ஐயா அப்போ இதால் வருமானம் கிடைக்குமோ? வருமானம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெரும். அவங்க வியாபாரி மாதிரி தான் உள்ள சென்று போகிறாங்க. வருமானம் பெருசாண்டு இல்லை. நாங்கள் அடித்து கொடுக்க வேண்டிய அந்த வெயில் தான் இங்கே அடித்து கொடுக்க வேண்டிய. நீத்து பூசணிக்காய் உங்களோட தான்? எங்கட தான். கத்திரிக்காய் எல்லாம் காட்டு. இங்கே பார்த்துங்க பெரிய ஒரு பூசணிக்காய் ஒன்று வந்திருக்கோம். இதை நீ என்ன செய்வீங்களா எடுத்து? இதை நீ துடைச்சி போட்டு சாக்க போட்டு நாளே கொண்டு போ. சந்தைக்கு கொண்டு கொடுக்குறது? எந்த சந்தை? உங்கள் மருந்தாடை. ஐயா இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? வெடிகளுங்க இதுதான் தோட்ட வேலைகள் தான். எல்லாம் தோட்டம். ஐயா வெளிநாட்டு போக விருப்பம் இல்லை? ஒரு கடை வச்சு வெளிநாட்டு போய் விருப்பம் இல்லை? இல்லை இல்லை. வருமானம் அப்படி? வருமானங்கள் அப்படியும் இப்படி இல்லை. லட்சங்கள் உழைக்கலாமோ? லட்சம் உழைக்கிறாது. 1 2 உழைக்கலாம். எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க லட்சங்கள் உழைக்கலாமா? என்ன தோட்டத்தால்? ஆமாம். பச்சை மிளகா அது சில பேருக்கு வாய்க்குது, சில பேருக்கு வேய்க்குது. இது மலையில் வந்தால் சரி அழுகி போடும். மழை வந்தால் அழுகி போடும். சரி. இப்போ இதுலேயே 3 பூசணிக்காய் 5 6 பூசணிக்காய் இப்போ கிலோவில் வேறு மோளை ஐயா? கிலோ ₹15 ₹1. சம்பளத்துக்கு தான் நீங்கள் நிற்கிறீங்க உங்கள்கிட்ட? எங்கட தான் அவங்க விற்கிறாங்க. 75 ₹80. ₹20 எடுக்கிறாங்க. விற்கிறாங்க ₹80. யார் கதைக்கிறது? நீத்தி பூசணிக்காய் அங்கால என்ன இருக்கையா? அங்கால பீட்ரூட். அங்கால பீட்ரூட். அது கிழங்கு இப்போ பிடுங்குற நாள் வந்துட்டுதோ? அதுக்கு 4 கிடக்கு. இது பிடுங்குற நாள் நம்பர் இல்லை. அப்போ அது பீட்ரூட், இது பூசணி. அங்கால
அங்காலும் பூசணி எல்லாம் பூசணி தான். பூசணியும் பீட்ரூட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கத்தரிக்காய் ஒன்று இருக்குது. இங்கே கத்தரிக்காய் இருக்குது. அப்படியே கத்தரிக்காய் தோட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட அப்படியே பாருங்க இங்கே நீத்து பூசணிக்காய் இருக்குது. அப்படியே பெரிய ஐயா நீத்து பூசணிக்காய் பிடுங்கி எல்லாம் வைக்கிறார். இங்கே பாருங்க அப்படியே இதில் ஒரு பெரிய ஒரு நீத்து பூசணிக்காயே இருக்குது. பெரிய ஒரு நீத்து பூசணிக்காய் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பெரிய ஒரு நீத்து பூசணிக்காய் தோட்டம். அப்படியே எல்லாம் ஐயா பிடுங்கி என்ன செய்கிறார், இந்த லைட்டு வெள்ள லைனுகளை போடுறார். நாளைக்கு இப்படியே கொண்டு போய் சந்தையில் கொடுக்குறது தான். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையில பார்க்கவே ஆசையாக இருக்குது. எனக்கே உண்மையில ஆசையாக இருக்குது. அப்படிங்க ஐயா இப்போ என்ன செய்கிறாரு, இந்த கத்தரிக்காய் தோட்டங்கள், கத்தரிக்காய், பச்சை மிளகாய், இங்கே பச்சை பசுகள் இருக்குது. பச்சை மிளகாய் இங்கே பாருங்க, பச்சை மிளகாய், கத்தரிக்காயெல்லாம் அப்போ தான் பூக்கள் வருகுது, காய்ச்சி எல்லாம் இங்கே காய் வருகுது, பூ வருகுது. இப்படி ஐயா கஷ்டப்பட்டு இந்த வெயில் சிரமங்கள் பாராமல் பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் சிரமங்கள் பாராமல் ஐயா இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மரக்கறியும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கு தோட்டங்களிலிருந்து. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும்.